Hello friends, welcome to Jora's Kitchen. என்னடா இவ ஒரு முஸ்லிமா இருந்துட்டு இன்னும் ஒரு நான்வெஜ் டிஷ் கூட போஸ்ட் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்டுருச்சுங்க. அதனால இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் டிஷ்ஷோடு நான் வந்திருக்கேன். மட்டன் கீமா மேக்ரோனி. இது வெளியில் ஹோட்டல்ஸில் கிடைக்காத ஒரு டிஷ்ஷு. மேக்ரோனியை நீங்கள் பாஸ்தாவில் சாப்பிட்ருப்பீங்க, மட்டனை நீங்கள் சுக்காவோ இல்லை பிரியாணியாவோ சாப்பிட்ருப்பீங்க. இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு புதுமையான டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 300 கிராம் மேக்ரோனி. இன்றைக்கி நான் வந்து ஷெல் டைப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 250 கிராம் கொத்துக்கறி அதாவது மின்ஸ்டு மட்டன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். சைடில் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் நான் வந்து மேக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேக்ரோனி சைடில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ மூடி போட்டு 5-6 விசிலுக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ரோனி நல்லா வெந்திருக்கு. கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ட்ரெயின் பண்ணிக்கலாம். வாட்டர் திறந்து விட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா கழுவி விட்டுருக்கோங்க. இப்போ ஆவியில் அடங்கிருச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கறி நல்லா வெந்திருக்கு. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இப்போ ஒரு பெரிய பேனில் நம்ம இந்த கறியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
வேக வச்ச மேக்ரோனியை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா, அந்த மேக்ரோனி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்த்துடலாம். மேக்ரோனி அருமையாக ரெடியாக இருக்கு. மேலே கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.